வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய லெவலில் அணியாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக கேட்டிங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா சாதகம் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வேலை செய்யலை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட மேஜர் இம்பார்ட்டன்ஸு சட்டமன்ற தேர்தல் தான் கொடுக்குறாங்க 2026 தான். இப்போ திருமாவளவன் கட்சி அவங்க ஒரு சார்ந்த சில கட்சிகளை பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியோட தான் கூட்டணி வைப்பாங்க. பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ 2026 அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எல்லா முன்னாள் அமைச்சர் வாரிசுகளையும் களமாக இருப்பாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல்க் அமௌண்ட் செலவழிக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி கிடையாது. செலவு கொண்டோட பலம் பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கும் இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது. அப்போ திருமாவளவனுக்கு அதிக சீட்டு கொடுத்தா அதிமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் ஒருத்தவங்க கூட கூட்டணி வச்சா நாடாளுமன்ற தேர்தல் வேறுத்தவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் திமுக மேலே அதிருப்தி ஆகி பார்த்தீங்கன்னா விசிகாலாம் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குமே செக் வைக்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளவு இருக்குது. அடித்து இன்னும் பிளவு பண்ணிட்டா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஜக வந்துடும். பாஜக வந்துட்டாங்கன்னா விசிகா சிறுபான்மை ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக போகாது. அப்படியே திமுக தக்க வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. சசிகலா பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் ஆகணும்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சசிகலா ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட. பட் எந்த வழியும் வரவே இல்லை, எந்த வழியும் அமையவே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் சசிகலாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை தோல்வின்றது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலாவோட நெருங்கிய உறவினர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி உள்ள அவங்க கட்சிக்குள்ள வாங்கன்ற மாதிரி. சசிகலா ஒரே போட்டாங்க எனக்கு பொதுச்செயலாளர் பதவி வேணும்னு. 2026 பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலா நிற்க முடியாது. ஏன்னா சொத்து குவிப்பு வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அவங்க சிறை தண்டனை வச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா தடையும் நீடிக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் ஒரே ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு மூவ் எடுத்தோம்னா கண்டிப்பாக சசிகலா கட்சியை கைப்பற்றிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல். ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் முகமாக இருக்காரு. ஓபிஎஸும் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்காரு. சசிகலா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செல்வாக்கான நபராக கேட்டிங்கன்னா இல்லை. பட் செல்வாக்கான நபராக இருந்தாங்க. பட் இந்த அரசியலை டச் விட்டு போனால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சசிகலாவுமே சிறையிலேருந்து வந்தோடனே வேகம் எடுக்கவே இல்லை. அப்படியே அமைதியாகவே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனார். மிகப்பெரிய லெவலில் ஆதரவு வட்டத்தை உருவாக்கிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக தான் இருக்கார். சசிகலா பெரிய லெவலில் எந்த பதவியிலும் இருந்ததில்லை. ஜெயலலிதாட்ட சொல்லி அவங்க தோழியாக இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பதவி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த செல்வாக்கு மட்டும்தான். அந்த செல்வாக்கு மட்டும் வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலா பின்னாடி கட்சிக்குள்ளே இணைச்சிக்கலாம் யோசிக்கும் போது சசிகலாவுக்கு தென் மாவட்டங்கள் டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு வட்டம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அந்த ஓட்டு வச்சு பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியால். அது மட்டும் கிடையாது. உட்கட்சியிலே எடப்பாடி அணியிலே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் ஒரு சில முக்கியமான புள்ளிகள் பார்த்தீங்கன்னா சசிகலா இணைச்சா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய அதிருப்தியாகி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அணியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அதிருப்தியை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் நீடிச்சு தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.